மகா பெரிவாச்சரணம், சிவா பெரிவாச்சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவாச்சரணம். நான் வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் என்னோட பெரிவாவோட எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி அப்படின்ட்டு சில இன்ஸ்டன்சஸ் விட்டுருந்தேன். அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணுறேன். நிறையா இருக்குது. என்ன இது வந்து 30 வருஷமாக போயின்னு இருக்கு இந்த கதைகள். நிறையா ஒன்ஸ் நான் வந்து யூஎஸ்க்கு வந்தப்புறம் மோ 100% பெரியவாளோட சூக்ஷ்ம ரூபத்தில் தான் எனக்கு பெரியவாளோட தொடர்பு. அது வந்து ரொம்ப ஜெனுவினாக நான் நம்புகிறேன். எவ்ரி லிட்டில் திங் எங்களுக்கு பெரியவா பண்ணுறா, காப்பாற்றுறா, இண்டிகேட் பண்ணுறா, அப்புறம் வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறா, ஹோப் கொடுக்குறா, கரெக்டாக நடக்கிறதுக்கு வழி காட்டுறா. எல்லாம் வந்து நான் வந்து பெரியவா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறான்னு தான் ரொம்ப ஜெனுவினாக நாங்கள் நம்புகிறோம். அதை நம்புறதுனால தான் எல்லாருக்கும் சொல்கிறோம், நீங்களும் வந்து பெரியவாளை அனுபவிங்கோ, நீங்களும் வந்து பெரியவாளை என்ன சொல்கிறது, ஏணிப்படிகளின் மாந்தர்கள் புக்கு படித்து பெரியவா யாருன்னு புரிஞ்சு, பெரியவா என்ன சொல்கிறான்னு புரிஞ்சு, அதில் நீங்கள் வந்து லயிச்சு பெரியவாளோட கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக தான் நாங்கள் எப்போதுமே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் இங்கே வந்துட்டேன் இல்லையா, அப்பா எப்போதும் எங்கள்கிட்ட சொல்வாள், பெரியவா உன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கதா நினச்சிக்கோ, பெரியவாட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்லாம் அம்மா அப்பா எப்போதுமே சொல்வாள். இப்போது எங்களுக்கெலாம் வயசாகிடுது, இப்போவும் எங்களுக்கு அதான் சொல்வாள். அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னா, அப்படியா சரி நீ பெரியவாட்ட சொல்லிடுறியா அப்படின்பா எங்கள் அப்பா. ஸோ அதனால் எங்களுக்கு எல்லாமே டைரக்டு வந்து பெரியவா தான். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் சிச்சுவேஷன்ஸ், எல்லா சிச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து ட்ரெயின்டு கிடையாது. ஏதோ ஈஸியாக ஆஃபீஸ் வேலையெல்லாம் யூ கேன் கெட் ட்ரெயின்டு, அப்புறம் வந்து குக்கிங்கில் யூ கேன் கெட் ட்ரெயின்ட், டிரைவிங்கில் யூ கேன் கெட் ட்ரெயின்ட். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் கெட் ட்ரெயின்ட், பட் டு லிவ் அ லைஃப் இஸ் இட்ஸ் ஓன் ட்ரைனிங். அண்ட் மெனி சிச்சுவேஷன்ஸ் நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியறதில்ல. பட் தெர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்டு மாரல் போலீசிங். என்ன இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான டாபிக். ஐ ஹவ் நெவர் பின் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். மோஸ்ட் லைக்லி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அதாவது நார்மல் மாரல் வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிடுது. அதுக்கு அடுத்தது சோஷியல் கண்டிஷனிங்னு ஒன்று இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூசிங் இது. அண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போது ப்ராப்ளம்னா வந்து முந்தி காலத்தில் இல்லாத ப்ராப்ளம்லாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம், சைல்டு மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம், அப்புறம் வந்து ஆஃபீஸில் ப்ராப்ளம், லோனில் ப்ராப்ளம், இமேஜில் ப்ராப்ளம், நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டா ப்ராப்ளம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பீப்புளை இன்னண்டேட் பண்ணுறது இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி, ஹவு டு வி கெட் கைடன்ஸ், வாட் இஸ் த ரைட் வேல்யூ, அதெல்லாம் வந்து தெரியாததில்லை இல்லையா. ஆனால் வந்து பெரியவாளோட புக்கில் வந்து கிட்டத்தட்ட எது தப்புன்னாவது புரியிற அளவுக்கு பெரியவா எழுதியிருக்கா. எது ஹையர் குவாலிட்டி, அந்த ஹையர் குவாலிட்டிக்கு நம்ம எப்படி போகணும், அந்த அந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட கோட் புக்குன்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மாரல் வேல்யூஸுக்கு பெரியவாளோட புக்கு வந்து ஒரு நல்ல நல்ல கோட் புக். அதை வந்து படிக்க படிக்க தான் புரியும். ஸோ எப்படியாவது அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒன்று ஆஸ் ஐ செட், இட்ஸ் ஜஸ்ட் அ ரிக்வெஸ்ட். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கிறது இல்லை. இவா சொல்லிடுவாளோ, இவா சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறது, பண்ணக்கூடாது. வி லீவ் இட் டு சம்படி எல்ஸஸ் ஐஸ். பட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு சே, பெரியவா நீங்கள் சொல்லுங்க நான் என்ன பண்ணணுன்ட்டு. பெரியவா எனக்கு இந்த சிச்சுவேஷன் இவ்வளோ பேடாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கோ பெரியவா அப்படின்லாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன். நிஜமாகவே பெரியவா சொல்லுவாள். இது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து எனக்கே அப்பப்போ எப்படி எனக்கு புரிஞ்சதில்லை. பட் எனி சிச்சுவேஷன், எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அக்காவும் சரி ஏணிப்படிகள் மாந்தர்கள் புக்கு எடுத்துன்னு போயிடுவா. நான் வந்து அப்படி வியந்திருக்கேன், எப்படி அவ்வளோ சரண்டர் பண்ணியிருக்கா தன்னை புக்குக்குன்னு. எப்போ பார் கையிலையும் மடியிலையும் எங்கள் அக்காக்கிட்டேயும் எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக் இருக்கும்.
அவ்வளோ பிலீஃப் என்ன. அப்புறம் வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் அக்கா வந்து வெரி வெரி ஸ்மால் க்ரௌடு தான், ரொம்பலாம் பண்ணலை. அப்போது திடீர்னு வந்து என் மடியில் வந்து பெரியவாளோட புக்கை போட்டுட்டு போயிட்டா. ஸோ எனக்கு வந்து கல்யாணம் ஆகிற டைம் பெரியவா என் மடியில் புக்கை கட்டி பிடிச்சின்னு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதே மாதிரி குழந்த பிறக்கறச்சே எங்கள் அம்மாவும் அப்பாவும் டெலிவரி ரூமில் யூஎஸில் இருந்தா. அப்போது வந்து என் குழந்த 2 குழந்த பிறந்தது எனக்கு. 2மே வெளியில் வரைச்சே எங்கள் அம்மா அரைவல்ஸில் நம்ம நேம் டேக் போட்டுன்னு வைக்கிற மாதிரி பெரியவாளோட புக்கு தான் ஃபஸ்ட்டு. என் 2 குழந்தைகளும் பார்த்தது வந்து பெரியவாளோட புக்கு தான். ஸோ அதனால் எனக்கு எப்போதுமே அது ரொம்ப எனக்கு கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். 2 குழந்தையும் எனக்கு பெரியவா பிச்சை போட்ட பிறந்த குழந்தைகள் 2மே எங்கள் அம்மா அப்பா வந்து பிளெஸ் பண்ணி யாரை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டணுமோ அவள் தான் அதை காட்டி என் குழந்தைகள் எனக்கு பிறந்ததுக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல். நான் அதுக்கு பெரியவாளுக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் அது ஃபஸ்ட்டு பார்த்துட்டா பெரியவா பார்த்துன்றவா இந்த குழந்தைல அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோலாம் நாங்கள் வந்து பெரியவாளோட புக்கை எங்கள் லைஃப்பில் இவ்வளோ வருஷம் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த பிலீஃப் இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ வந்து நான் சம் ஆர்டர்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட். இனிமேல் என்ன எனக்கு தோன்றது தான் நான் சொல்வேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்வென்ஸ் 5 வரைக்கும் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து ரேண்டமாக வரதெல்லாம் எனக்கு சொல்கிறேன். ஒரு ஒரு 20 இயர்ஸாக 26 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு ரொம்ப இங்கே ப்ராப்ளம் இருந்தது. அப்போது நான் வந்து வண்டியை ஓட்டின்னு இருக்கிறச்சே கொஞ்சம் அழுதுன்னு தான் ஓட்டுவேன் வண்டியெல்லாம். வேணும் எங்கேயும் போனோம் வரணுன்ட்டு. அப்போ எப்போதும் வந்து அப்பா சொல்லுவா, உன் பக்கத்தில் பெரியவா காரில் உட்காந்துட்டு இருக்கதா நினச்சின்றேன் அப்படின்பா. அப்போ வந்து பெரியவா என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கதா நான் நினச்சிட்டு காரை ஓட்டிட்டு, பெரியவா இது நடந்தது அது நடந்தது இப்படி நடந்தது என்னை இப்படி பண்ணுறேலே அப்படி பண்ணுறேலே அப்படிலாம் பெரியவாட்ட பேசிகிட்டே போவேன் நான். இது எனக்கும் அவருக்கும் நடக்கிறது. ஸோ இதுக்கு வந்து யாரும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டாம். யாரும் வந்து பர்மிஷன் கொடுக்க வேண்டாம். ஐ எம் ஷுர் நீங்கள் இப்படி தான் கிருஷ்ணர்கிட்டையும் பேசுவேன், ராமர்கிட்டையும் பேசுவேன், மகா பெரியவாட்ட பேசுவேன். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து சிவா பெரியவா. அப்புறம் கஷ்டம்லாம் வரைச்சே நான் நினச்சிப்பேன், பெரியவா நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டியர், நீங்கள் இந்த மாதிரி கஷ்டம்லாம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நான் கேட்பேன். பெரியவா புக்கில் எழுதியிருக்கா, நீ சோப் பண்ணியோ நீ அதை ரீப் பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து நோ எஸ்கேப். நீ வந்து ஒரு ரொம்ப நல்லவன் நீ நினச்சிட்டு நீ ஏதோ பண்ணிட்ட, அதனால் உனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும்லாம் நீ நினைக்கக்கூடாதுன்னே பெரியவா எழுதியிருப்பா. ஸோ வந்து நம்ம வாட் வி சோ வி ரீப். பெரியவா பக்கத்தில் இருக்கா, பெரியவா காப்பாற்றுறா. பெரியவா வந்து அன்நேச்சுரல் டெத்துலேருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவா. அது எனக்கு ரொம்ப திட நம்பிக்கை உண்டு. அன்நேச்சுரல் டெத்தை பெரியவா காலை பிடிச்சிட்டா அதை நம்மளை காப்பாற்றிடுவா. பட் தெர் ஆர் ஸோ மெனி சிச்சுவேஷன்ஸ் வேர் அன்வான்டாக நம்ம போய் மாட்டின்றுவோம். அதுலேருந்து வெளில வரத்துக்கு எப்படி வருதுன்னு கூட தெரியாத அளவுக்கு மாட்டின்றுவோம். அதிலெல்லாம் அகெயின் நம்மளை வந்து எங்கெல்லாம் சேவ் பண்ணணுமோ அங்கெல்லாம் பெரியவா சேவ் பண்ணிவிடுவா. பட் அண்டர்கோ பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து கொடுப்பா. மிரக்கிள் வந்து அன்வான்ட் டெத்துலேருந்து காப்பாற்றுவா. அண்ட் அதாவது நல்ல கரெக்டாக நீங்கள் வந்து அண்டர்கோ பண்ணிட்டே உங்களோட டைம் அந்த ப்ராப்ளத்தோடு முடிஞ்சிடுத்துனாக்க இது மாதிரி மேஜிக் ஆட்டம் அந்த இடம் க்ளீன் ஆகிடும். இன்னும் பக்காவாக பெரியவா செட் பண்ணி கொடுப்பா. இது நிறையா இன்ஸ்டன்சஸில் பார்த்துருக்கோம். பட் அந்த பேட் டைம் முடிகிற வரைக்கும் பெரியவா பக்கத்துலேயே தான் இருப்பாள். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். ஆக்சுவலி அந்த டயத்தில் ரொம்ப கஷ்டம்தான். இருக்காளா இல்லையா ஏதாவது சொல்லுங்க, இருக்கலான்னு கேட்போம். பட் பெரியவா இருக்காங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். அது வரும். நான் சொல்கிற மாதிரி பெரியவா நம்ம ஆற்றுல நீங்கள் என்னோடு தானே இருந்தேள், எனக்கு ஏன் பெரியவா இந்த கஷ்டம் கொடுத்தேல் தான் நான் கேட்பேன். அதெல்லாம் கஷ்டம் அனுபவிக்கணும். சிவியரிட்டி கண்டிப்பாக குறைஞ்சிருந்துருக்கும். உயிரே போகிற இடத்துல மேபி லிட்டில் பிட் ஆஃப் ஃபைனான்ஷியல் லாஸ் ஆர் ரெப்புடேஷன் லாஸ் ஏதாவது இருந்து நம்மளை காப்பாற்றி பெரியவா ஆயிடுச்சின்னு வந்திருப்பா. ஸோ அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. பட்
நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் லிவ் பண்ணணுன்னாக்க தெர் ஆர் ஆல்வேஸ் சாய்ஸஸ். மேக் த மோஸ்ட் ப்ரூடண்ட் சாய்ஸ். அப்பா அம்மா சொல்வா, எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே சொல்வா, தீதாரை காண்பதும் தீதே. ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நல்லதில்லை அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம பெரியவாட்ட பேசி அது நமக்கு நிஜமாகவே அது சுச்சுவேஷன் நன்னா இல்லைன்னா அதை விட்டு நீங்கள் வெளில வர்றது பெட்டர். அங்கேயே இருந்து இருந்து ரொம்ப கஷ்டப்படுறது இம்பாசிபிள். லெட் இட் பி. நம்ம லெண்டு பாரோ பண்ணின காசுக்கிட்ட திட்டு வாங்குகிறோமோ, இல்லை மேரிட்டல் லைஃப்பில் ஒழுங்கான சுச்சுவேஷன் இல்லைன்னா நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதில்ல, நம்ம அம்மா அப்பாக்கெல்லாமும் தெரியறதில்ல, தாத்தா பாட்டிக்கு இருந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ மாடர்ன் டேயில் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கு ஆன்சர் பெரியவா தான் தரணும். உங்கள் உள்ளூர என்ன தோன்றதோ அது நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மகா பெரியவா, சிவா பெரியவா, ட்ரிப்ளிகேன் பெரியவா நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்துடுது, அதுலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது க்ளோஸ் டு இம்பாசிபிளாக இருக்குது. அப்போவும் நம்ம பெரியவாளை தான் கேட்டு எது ரைட்டு, எந்த டைரெக்ஷன் போனால் நமக்கு நிவர்த்தி கிடைக்கும்ன்ட்டு அவளை தான் கேட்கணும். ஹியூமனால் இதெல்லாம் சால்வே பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி, ஒரு 10-12 வெரைட்டி ப்ராப்ளமில் எல்லாருமே மாட்டின்றோம். அண்ட் வெளில வர்றதுங்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த டயத்தில் பெரியவா புக்கு படித்தேன்னாக்க கொஞ்சம் ரிலீஃப் இருக்கான்னு பாருங்கோ. ஃபுல் புக் படிக்க முடியலையா, ஒரு லைன் படிங்கோ. அதுவும் பண்ண முடியலையா, பெரியவா என்னால் இன்றைக்கி படிக்க முடியல, எனக்கு ப்ளீஸ் நீங்கள் என்ன எனக்கு சொல்லணுமோ அதை சொல்லுங்கோ. அந்த மாதிரி நம்ம போகணும். பெரியவா நாட் டிஃபிகல்ட் டு ரீச். பெரியவா நம்மளோட தான் இருக்கா. பெரியவா நினச்சிண்டா பெரியவா வந்துடுவா. ஆனால் அந்த ட்ரபிள் டைம்ஸில் நம்ம அண்டர்கோ பண்ண வேண்டியதை பண்ணால் தான் நான் சொன்னேன் போன வாட்டி வீடியோவில், நம்ம அனுபவித்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்சன் ஆக்கிறதுக்கு தான் இந்த லெசன்ஸ் எல்லாமோ என்னமோ. அந்த அளவுலாம் எனக்கு ஞானம் கிடையாதுன்னு, இவ்வளோதான் எனக்கு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் சொல்ல முடியும். இன்றைக்கும் எங்களுக்கும் கஷ்டம், இன்றைக்கும் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் வித் அ பிரேவ் ஃபேஸ், with a happy tone, with a tighter understanding between us family members, with moral support from பெரியவா ஃபேமிலி. அந்த மாதிரி நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போதும் பெரியவா நம்மளோட இருக்கா. எவ்ரி டிசிஷன் பெரியவா இஸ் ஹெல்பிங் மீ மேக். ரொம்ப ஓவர் டிசிஷன் பண்ணோன்னா பெரியவா நீங்களே டிசைட் பண்ணுங்க, எனக்கு என்ன டியூட்டி, நான் என்ன டியூட்டி பண்ணணும், அந்த டியூட்டியை நீங்கள் எனக்கு கார்வ் பண்ணி கொடுத்துருங்கோ, நான் அந்த டியூட்டி பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம அது கூட நீங்கள் சரண்டர் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இன்சர்மவுண்டபிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்றா. அப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. அப்போ சொல்லிவிடுவேன், பெரியவா எனக்கு என்ன டியூட்டி, இதுதானே டியூட்டி, நான் இதை பண்ண போகிறேன், இந்த டியூட்டி சரியில்லையா, நீங்கள் அந்த டியூட்டியை நிறுத்திடுங்கோ, வேறு டியூட்டி கொடுங்கோ, உங்கள் டியூட்டி என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பேன். எனக்கு பெரியவா அதே மாதிரி என்னை கைட் இன்னி வரைக்கும் எனக்கு கைட் பண்ணுறா பெரியவா. அப்புறம் வேறு என்ன நான் சொல்லணும், எனக்கு அப்பா அம்மாவோட வீடியோஸ் நிறையா லேபிள் பண்ணியே இதே சேனலில் போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் எனக்கு எப்போ பிடிச்ச ஒரே ஒரு ஸ்டோரி, நிறைய ஸ்டோரி பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். இதில் ஒரு ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஜெனுவின் ஸ்டோரி. இது ஏன்னு நான் சொல்கிறேன். ஒரு தடவை அப்பா பெரியவாட்ட இருக்கச்சே பெரியவா சொன்னாலாம், ஜெகன் எனக்கு ₹1 கொடு அப்படின்னாலாம். சரி சொல்லிட்டு அப்பா ₹1 கொடுத்துருக்கா. சப்சிக்வெண்ட்டாக அப்பாவும் அம்மாவும் ஷோலிங்கர்னு போயிருக்கா. ஷோலிங்கர் நரசிம்ம பெருமாளோட கோவில். அது மலையில் இருக்கும். அந்த மலை ஏறி போகணும். அப்போது அப்பாவும் அம்மாவும் தரிசனம் முடிச்சுட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்துருந்துருக்கா. அப்போ ஒரு லேடி இன்னொரு குழந்தையோடையோ என்னமோ தனியாக புலம்பின்ண்டே வந்திருக்கா. ஒரு பையன் கிடுகிடுன்னு அப்பாவை மீறி நடந்து ஓடி இருந்திருக்கான். அந்த லேடியை பார்த்துட்டு அப்பா கேட்டிருக்கா, என்னம்மா ஆச்சு, ஏம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு. பிகாஸ் ஷி வாஸ் இன் டிஸ்ட்ரெஸ். அப்போது அவள் சொல்லியிருக்கா, இந்த பையன் ஓடி போனான் பார்த்தீங்களா சார், அவன் கோவிலுக்கு வரமாட்டேன்னு ஓடி போகிறான், நான் எல்லாம் செலவழித்து குழந்தை கோவிலுக்கு அழைச்சின்னு வரணுன்ட்டு நான் வந்திருக்கேன் சார், இப்படி ஓடி போயிட்டான் அப்படின்னு, வரமாட்டேன்ட்டு போயிருக்கான் அப்படின்னு அப்பாட்ட சொல்லியிருக்கா.
அதுக்கு வந்து அப்பா கேட்டிருக்கா, "உனக்கு என்னம்மா நான் பண்ணணும்?" அப்படின்ட்டு. "சார் எப்படியாவது அவனை வந்து சாமி தரிசனத்துக்கு மேலே அனுப்புங்கோ சார்" அப்படின்னு கேட்டுருந்துருக்கா. சரின்ட்டு அப்பா கீழே இறங்கி போய் அந்த பையனை பிடிச்சி, என்ன என்னாச்சுப்பா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கா. "நான் வரமாட்டேன் போங்க சார்" அப்படின்ட்டுருக்கா. சரி, உங்கள் அம்மா வந்து உன்னை கூப்பிட்ருக்கா, நான் உனக்கு என்ன பண்ணா நீ போவ அப்படின்னு கேட்டிருக்கா கோவிலுக்குள்ளே அப்படின்னு. "எனக்கு ₹1 கொடு" அப்படின்னாலாம். அப்பா எடுத்து ₹1 கொடுத்துருக்கா. ஸோ பெரியவா வந்து ₹1 கேட்டு, இங்கே இந்த இன்ஸ்டன்ஸில் ₹1 ரைட், ₹1 கொடு அப்படின்ட்டு அந்த பையன் கேட்டது பெரியவா வந்திருக்கா. ஸோ இது வந்து இட் அவேக்கன்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் டு தி ஆர்கனைசேஷன் ஆஃப் பெரியவாஸ் ஒர்க். இந்த மாதிரி பண்ணி உனக்கு அவேர்னஸ் கொடுத்து, இந்த மாதிரி நான் வருவேன், அது நான் தான், அந்த மாதிரிலாம் பெரியவா வந்து பண்ணி காமிப்பா. இது வந்து நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கே இந்த மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி நிறையா எங்களுக்கு நடந்திருக்கு. பட் அவேர்னஸ் டக்குன்னு நம்ம வந்து நினைக்கிறோம், ஐயோ மகா பெரியவா, சிவா பெரியவால, ட்ரிப்ளிகேன் பெரியவாலாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ரூபத்தில் பார்க்கலையே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, எப்பப்பார் நம்மளோட இருப்பா. நான் வந்து புக்கில் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதெல்லாமும் படிக்கிறேன். பல பேர் கண்களுக்கு படுற மாதிரி வருவா, இல்லை ஒரே ஒருத்தருக்கு கண்ணில் படுற மாதிரிலாம் வருவா. அதே மாதிரி பிளான்ட்ஸ்லலாம் இருக்கா மாதிரி இருப்பா, லைஃப் நான் லிவிங் திங்ஸில் இருக்கா மாதிரி இருப்பா. எனி ரூபம் எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம பெரியவாக்கெல்லாம் சக்திகள் உண்டு. அதே மாதிரி பெரியவா வந்து தே டோன்ட் நீட் டு ஆல்வேஸ் பி, என்ன சொல்கிறது, ஒரு பாலிஷ்டு லுக், மாடர்ன் லுக், அதாவது தெய்வீக லுக்கில் இருக்கிறது மட்டும் பெரியவா கிடையாது. பெரியவா வந்து எனி ரூபத்தில் வர முடியும். ஒரு தடவை என்னாச்சு, 2004 நினைக்கிறேன், 3ஓ 4ஓ, நான் வந்து திருப்பதி மலை ஏறி போகணுன்ட்டு ப்ரே வேண்டின்னு இருந்தேன். அப்போ வந்து நைட்டு என்னோடய அப்பா அம்மா கசின் யாரோ வந்திருந்தா காரில், அவளால் மலை வந்து நடந்து ஏற முடியலை, வந்தவாளால் முடியாது. ஸோ நான் என்ன எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னால், நான் தனியாக அப்போ ரெடி. அதுக்குள்ளே நான் வந்து 10 வருஷமாக யூஎஸில் தனியாக தான் இருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு பயம்ன்றது கிடையாது, தனியாக இருக்கிறதுக்கு பயங்கிறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், நைட் ஆகிடுது நாங்கள் திருப்பதி ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நான் வந்து கீழே அப்பா வந்து அந்த நடக்கிற இடத்துல என்னை விட்டுட்டு அவள் காரில் போயாச்சு. நான் வந்து மலை ஏறத்துக்காக ஆரம்பிச்சுட்டேன், இருட்டாயிடுத்துன்னு. ஸோ கிடு நல்லா ஏறிட்டேன். அந்த நடப்பாதை நான் சொல்கிறது 20 இயர்ஸ்க்கு மேலே இல்லை, 21 இயர்ஸ்க்கு மேலே இந்த கதை. அப்போது வந்து ஒரு இடம் வந்தது. அப்போது வந்து ஒரு சின்ன பொண்ணு ராத்திரி, கிட்டத்தட்ட 9, 10 இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், ஈவினிங், எக்ஸாக்ட் டைம் தெரியல, பட் இட் இஸ் ப்ரிட்டி டார்க். அப்போ வந்து நான் மட்டும்தான் அந்த இதுக்கு போனேன். நிறைய ஷாப்ஸ் எல்லாம் மூடி இருந்தது. அவள் வந்து அந்த வாட்டர், அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த மலைப்படியில் அப்போல்லாம் விற்றுந்தா, இப்போ எனக்கு தெரியாது. அப்போது வந்து ஒரே ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் நான் வந்து நின்னேன். அப்போது வந்து ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 8 வயசே ஜாஸ்தி, பாவாடை சட்டை போட்டுட்டு ஒரு குழந்தை இருந்தது. அதுக்கிட்ட நான் நின்னேன்னா அது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுது, என்ன நீ தனியாக வந்திருக்க அப்படின்ட்டு. ஆமாண்ணே. நீ தனியாலாம் போகக்கூடாது, நீ இங்கேயே நில்லு அப்படின்ட்டு அந்த குழந்த. சரின்ட்டு நின்னேன். பின்னாடியிலேருந்து நிறையா அந்த ஐயப்ப மலை போகிற பக்தர்கள்லாம் வந்தா. அப்போ வந்து அவள் வந்து சத்தம் கேட்டுது, அவள் வர சத்தம். அப்போ அந்த பொண்ணு சொல்லிட்டு, இப்போ வரங்க பாரு, அவளோட நீ போ, நீ தனியாக போகக்கூடாது அப்படின்னு என்னை ஒரு மிரட்டித்து. சரின்ட்டு நானும் வந்து அந்த ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்தப்புறம் அவளோடையே நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவள் வந்து ஒரு 5-6 பேர் இருப்பாள், நான் அவ்வளோதான். நாங்கள் வந்து ஃபுல்லாக போனோம். அப்போ வந்து அந்த நைட்டில் ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி ஃபுல்லாக போனோம். நல்ல கோவிந்தா கோவிந்தா, ஐயப்பன் பேர் எல்லாம் நாங்கள் வந்து சொல்லிகிட்டே போயிட்டு முடிஞ்சிடுத்து.
அப்போ வந்து அப்பா வந்து என்ன கரெக்ட்டா நான் வந்து முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு அந்த அப்போல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வழியா ஏதோ போகணும் இது மாரி. அப்போ வந்து அப்பா என்னை நான் நடந்து போயிட்டு ஃபுல் ரவுண்டெல்லாம் சுத்திட்டு வந்து நின்னேன். அப்பா வந்துட்டா என்ன அந்த அந்த இடத்துல என்ன பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ அப்பா சொன்னா, "என்ன நீ இவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்துட்ட?" அப்படிங்கிறா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க அப்பா சொல்றா, "நான் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல மலை ஏறிட்டேங்கிறா." எனக்கு அது புரியல. இன்னிக்கும் அந்த கணக்கு மட்டும் எனக்கு புரியல. இப்போ என்ன வந்து அந்த குழந்தை தனியா போக்கூடாது அப்படின்னு என்ன வந்து அந்த ஐயப்ப பக்தர்களோட சேர்த்து அனுப்பிச்சுச்சு. அந்த பொண்ணு எப்படி தனியா இருந்தது? அவள சுத்தி யாருமே கிடையாது. அந்த ஒரே ஒரு பொண்ணு, ஒரே ஒரு ஷாப்பு தான் இருந்தது. அது எப்படி? அது எனக்கு இன்னிக்கும் அதுக்கு ஆன்சர் தெரியல. பெரியவா தான் வந்திருப்பா அந்த ரூபத்தில. அந்த டயத்துல நான் வந்து தனியா போக்கூடாது. நீ வெயிட் பண்ணி இந்த கும்பலோட போன்னு பெரியவா என்ன சேர்த்து அனுப்பிச்சுட்டு, அந்த இடத்துல அந்த அந்த கடையும் மூடியிருந்திருக்கும். ஐ டோன்ட் நோ. இது ரொம்ப நாள் எனக்கு அப்புறம் எனக்கு தோணித்து, நான் தனியா போக்கூடாதுன்னா, அந்த குழந்தை மட்டும் எப்படி தனியா நின்னுத்தங்க? ஸோ இந்த மாரி நெறைய இன்ஸ்டன்சஸ் நடக்கறச்சே நம்மளுக்கு வந்து பெரியவா வரா, மகா பெரியவா வரா, சிவா பெரியவா வரா, ட்ரிப்ளிகேன் பெரியவா வரான்னு தெரியாது. நடந்து முடிஞ்சப்புறம் நமக்கு அந்த அவேர்னஸ் கண்டிப்பா வரும். நான் வந்து இன்னும் நான் சொல்றேன் நெறையா. இது வந்து சூது பண்றதுக்காக சொல்றேன். ஏன்னா வந்து கஷ்டத்துல இருக்கறச்சே, எங்கேருந்து ஹெல்ப் வரும்? யார் நமக்கு நல்லது சொல்வான்னு நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். நான் வந்து போடுற வீடியோ நெறைய பேர் கொஞ்சம் சூதிங்கா இருக்குன்னு நீங்க சொல்றேன். நான் வந்து அது பெரியவா எனக்கு சொல்லி நான் பண்றேன்னு நானும் நெனச்சுண்டு, பெரியவா எனக்கு இப்போதைக்கு இத டியூட்டி போட்டிருக்கா. அந்த டியூட்டிய நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணின்டுருக்கேன். எனக்கு இது எத்தன நாள் பெரியவா இந்த டியூட்டி போடுறாளோ, அத்தன நாள் என்னால பண்ண முடியுமா பெரியவால நான் வேண்டிக்கிறேன். ம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால பெரியவா புக்கு படிக்க முடிஞ்சா படிங்கோ. அது நமக்கு நல்லது. ஏன்னா, அதில என்னெல்லாம் பெரியவா நமக்கு நுணுக்கி நுணுக்கி எழுதியிருக்காங்கிறது நீங்க படிக்க படிக்க அந்த ருசி வந்துருச்சுனாக்க என் வீடியோலாம் தேவையே படாது. நீங்க டைரக்ட்டா பெரியவாளோட கம்யூனிகேட் பண்ணலாம். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திருப்பி இன்னும் நான் 2, 3 இது யோசிச்சு வச்சிருக்கேன். அடுத்த வீடியோல நான் போடுறேன். மகா பெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.